ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாங்க இன்னைக்கு ஒரு ஈஸியான சன்னா மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. செய்யறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொண்டைக்கடலை வந்து நான் ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 2 விசில் வேக. இப்போ வந்து கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சன்னா மசாலா செய்யலாம் வாங்க. இதுக்கு வந்து கடாயில எண்ணெய் ஊத்திட்டு காஞ்சதும் கொஞ்சமா வந்து, ஏன்னா இது வந்து நம்ம மசாலா பொருள் அதிகமா சேர்க்கறதுனால கொஞ்சம் செரிமானம் ஆகாது. அதனால வந்து கொஞ்சமா ஓமம் சேர்த்து எப்பவுமே நம்ம கொஞ்சமா ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்துட்டு சீரகம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்ப சன்னா மசாலா செய்யறதுக்கு வந்து நம்ம 2 வெங்காயம் எடுத்தோம்னா அதோட டபுள் மடங்கா வந்து தக்காளி எடுக்கணும். இப்ப 2 வெங்காயம் எடுத்தோம்னா தக்காளி ஏன்னா புளிப்பு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும் சன்னா மசாலாக்கு. நான் இன்னைக்கு வந்து ஒரு 2 வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தக்காளி எடுத்துக்கணும். நைஸா வந்து அரைச்சிக்கலாம், இல்ல கொஞ்சம் 1 பாதி கூட அரைச்சி வச்சுக்கலாம். நைஸா எல்லாம் கொஞ்சம் திரி அரைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அந்த நம்ம போட்ட சீரகம் ஓமம் எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம், இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மிக்சிங் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நான் கிரேவிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த பக்கம் வந்து சன்னா மசாலா வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து நான் ஒரு 1.5 2 பச்சை மிளகாய் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வதங்கணும் வெங்காயம். இதை வந்து நான் வந்து ஒரு 7-8 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்கிறேன் நான். ஏன்னா நம்ம சன்னா மசாலா பவுடர் சேர்க்க போறதுனால நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கணும். இதையும் வதக்கிட்டு இது கூட வந்து என்ன சேர்த்துக்கணும், சன்னா மசாலா பவுடர் வந்து நான் வந்து வீட்லயே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணணும் வீடியோ வந்து ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இப்ப டைம் இல்லை எனக்கு. இது சன்னா மசாலா பவுடர் வீட்லயே ரெடி பண்ணது. இது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கடையில இருக்க அதே டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்களும் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல. ரொம்ப ஈஸி செய்யறது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சியில தக்காளி மிக்ஸ் பண்ணி அலசி ஊத்திக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஊத்திக்கலாம். ரொம்ப இது பண்ண கொல கொலன்னு ஆயிடும். சும்மா லைட்டா நல்லா நம்ம ஊத்தின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த இருந்துச்சுன்னா டொமேட்டோ கெச்சப் சும்மா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் லாஸ்ட் இறக்கும்போது. பார்க்க எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இதுல சேர்க்கல. நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் மசாலா வச்சுதான் நம்ம ரெடி பண்ண இந்த பவுடர். இந்த பவுடர் கண்டிப்பா ஒன்று அப்லோட் பண்ற வீடியோ நான். அப்படி இறக்கும்போது வந்து கொஞ்சமா வந்து சுகர் சேர்த்துக்கலாம் லாஸ்டா. கஸ்தூரி மெத்தி நம்ம வீட்டோட ரெடி பண்ணலாம். இது இன்னும் இல்லைங்க, வெந்தயக்கீரை காய வச்சு இந்த மாதிரி ட்ரையா காய வச்சிருக்காங்க. காய்ஞ்சதுதான் வந்து கஸ்தூரி மேத்தின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டோட ஈஸியா ரெடி பண்ணலாம். கொஞ்சமா லைட்டா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். இதுக்கு நம்ம பட்டர் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால வந்து நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெஸ்டாரண்ட் நம்ம வீட்லயே நம்ம குடும்பத்துக்கு சூப்பரா நம்ம கையால ஒரு சன்னா மசாலா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. வீட்டுல இருக்கிறவங்க சந்தோஷமா ரொம்ப சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணி. நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ லாஸ்ட் இறக்கும்போது கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன் பாருங்க. சூப்பரான டேஸ்டான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.